நீங்கள் ஒரே ஒரு தடவை இதை வந்து நல்லா இடிச்சிட்டு மீன் குழம்பு பண்ணி பாருங்க. அந்த வெங்காயத்தை வந்து இடிக்கும் போது இந்த வெங்காயத்தோட சாறு இறங்கும். அதே மாதிரி இந்த பூண்டையும் நம்ம இடிச்சோம்னா அந்த பூண்டோட சாறு இறங்கும். அதை போட்டு நீங்கள் ஃபிஷ் குழம்பு பண்ணீங்கன்னாக்கா அப்படியே இந்த கிராமத்து ஸ்டைல் மீன் குழம்பு மாதிரி சூப்பராக இருக்கும். இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. மீன் குழம்பு பண்ணுறதுக்கு முதல்ல நீங்கள் நல்லெண்ணெயும் எடுத்துக்கலாம், இல்லை சாதாரண சன்ஃப்ளவர் ஆயிலும் எடுத்துக்கலாம், உங்கள் இஷ்டம்தான். வெந்தயம், கொஞ்சமாக ஜீரகம், எப்போவுமே கொஞ்சம் வந்து சோம்பு போட்டுக்கிட்டோன்னா அந்த வெந்தயத்தோட கசப்பை வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிடும். அதனால் நான் எப்போவுமே கொஞ்சம் சோம்பும் போட்டுக்குவேன். கொஞ்சமாக கடுகு, இடித்த வெங்காயத்தை இதில் போட்டுக்கலாம். இது நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த பூண்டு இதையும் சேர்த்துப்போம். தாராளமாக கருவேப்பிலை, ஒரு 4 பச்சை மிளகா இப்படி உடச்சி போடுங்க. இப்போ இந்த தக்காளியை இதில் ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் தூக்கலாகவே மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா 2 ஃபுல் ஸ்பூன் மிளகாத்தூள். நீங்கள் எவ்வளோ ஸ்பூன் போடுறீங்களோ அதுக்கு டபுளாக நீங்கள் தனியாத்தூளை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம புளியை நல்லா கரைச்சி வச்சுருக்கிற புளியை ஊற்றிக்கலாம். இப்போது எக்ஸ்ட்ராவாக தண்ணி நல்லா இப்போது கொதிக்கணும். உப்பு உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. எல்லாமே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மேலே இந்த எண்ணெய் அப்படி மறந்து வருது இல்லை, இந்த சமயத்தில் தான் நம்ம வந்து மீனை போடணும். இந்த மீன் குழம்பு நல்லா ஆயிடுச்சு. நல்லா கொத்தமல்லியை இப்படி பிச்சுட்டு போட்டுருங்க. கடைசியாக கொஞ்சோண்டு நல்லெண்ணெய். இப்போ அவ்வளோதான். இப்போ மீன் குழம்பை ஆஃப் பண்ணிடலாம். நானே சொல்லிக்கூடாது, இருந்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் ஒரு தடவை பண்ணி பாருங்கள், சாப்பிடுங்க. அப்புறம் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்ததுன்னு. ஓகே.